ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதுக்கு மருதாணி பறிச்சிட்டு வந்தேன். சரி, கொஞ்சம் கையில் வச்சுப்போன்னு தோணுச்சு. அதனால் ஒரு கைப்படி மருதாணி எடுத்திருக்கேன். இந்த மருதாணி நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மருதாணியை இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கோங்க. இது கூட டீ டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறக்கி வச்சுருக்கேன். தண்ணிக்கு பதிலாக அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக புளி, லெமனோட தோல் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமனை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இது கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா நைஸாக கையில் வைக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் அந்த டீ டிகாஷன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கையில் நல்லா சவக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours முன்னாடியாவது அரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் டை ரிலீஸ் ஆகும். ஜஸ்ட்டு மிக்சிலேருந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதுக்கே நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இதை வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், டை நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். மருதாணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஸ் ஆயில் இருந்ததுன்னா அதை கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருதாணி வச்சிங்கன்னா நல்லா கோவப்பழம் மாதிரி சிவக்கும். நான் இப்போ கையில் அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இப்போ மருதாணி வச்சுட்டு மார்னிங் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி சார்ந்திருக்குன்ட்டு. நான் ஒரு 2 hours தான் வச்சுருந்தேன். ஏசிக்கும் அதுக்கும் குளிர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு 2 hours எடுத்துட்டேன். அதுக்கே எப்படி கோவப்பழம் மாதிரி சார்ந்திருக்கு பாருங்கள். நீங்களும் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.